ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவிலிருந்து தென் மாநிலங்களுக்கு புகைவண்டியிலே வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் பணத்தை கையாள்வதில்லை. ட்ரெயின் டிக்கெட்டு யாரோ ஒருவர் வாங்கி கொடுத்திருந்தார். கையில் எந்த காசும் இல்லை. அப்படி என்றால் எப்படி சாப்பிடுவார்? யாராவது கொடுத்தா சாப்பிடுவார், அவ்வளவுதான். தேவையானதை யாராவது வாங்கி கொடுத்தால் வாங்கி கொள்வார், அவ்வளோதான். இவராக போய் யாரிடமும் கேட்பதும் இல்லை. இதுதானே ஒரு நல்ல துறவியின் அழகு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் ட்ரெயினில் வந்து கொண்டிருந்த பொழுது காலையில் சாப்பாடு யாரும் கொடுக்கவில்லை. மதியம் லஞ்சு டைம் ஆரம்பித்து விட்டது. பக்கத்தில் இருந்தவர்களும் வணிகர்கள், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவரை நோக்கி, என்ன நீங்கள் இப்படி காய் கூட உடுத்திக்கிட்டு இப்படி நாட்டில் அறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது வேலை செய்து பணம் சம்பாதிச்சாதானே இந்த வேலைக்கு சாப்பிட முடியும் என்று அவரை சொன்னார்கள். அவர்கள், நண்பர்களே, அது உங்கள் இஷ்டம், இது என் இஷ்டம், நம்மளுக்குள் ஏன் பிரச்சனை என்று வந்து கொண்டிருந்தார்கள். மதிய வேலையும் வந்துவிட்டது. அப்போதும் யாரும் எந்த உணவும் கொடுக்கவில்லை. அவர்கள் வழக்கம் போல சாப்பிட்டு விட்டு இவரை திரும்பவும் சென்றினார்கள். ட்ரெயின் ஆந்திராவில் இறங்கி அங்கேருந்து வேறு ட்ரெயின் மாற வேண்டும் அந்த டிக்கெட்டில். ஸோ இவர் ஆந்திராவில் இறங்கிவிட்டார். இறங்கினோடனே அந்த ட்ரெயின் நல்ல மத்தியான வெயில் வேலை. அந்த புகைவண்டி அந்த நிழல் இருக்கும் இடத்திற்கு போகிறது கூட காசு வாங்கி கொண்டு தான் உள்ளே விட்டார்கள். இவர் கையில் காசு இல்லை. வெளியே நின்று அந்த வெயிலில் ஒரு கம்பத்தின் மேல் சாய்ந்து கொண்டு ஒரு துணியை நனைத்து மேலே போட்டு கொண்டார். அவ்வளவு ஒரு இதான காட்சி. அந்த நேரத்தில் திரும்பவும் இந்த வணிகர்கள் திரும்பவும் அவரை, என்ன பணம் இருந்தால் பார்த்தீங்களா, பணத்தோடைய மதிப்பு இப்போ தெரியுதா என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இவர் ஒன்றும் கண்டுக்கவில்லை. அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒருவர் ஒரு சாப்பாட்டு பாத்திரத்துடன் ஓடி வந்தார். ஐயா, உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன், அருந்துங்கள் என்றார். விவேகானந்தர் சொன்னார், சகோதரா, எனக்கு உன்னை தெரியாது. ஆகவே நீ தேடி வந்தால் வேறு யாரையோ தேடி வந்திருக்கிறாய், அது நான் இல்லை என்ற. இல்லையா, எனக்கு அடையாளம் காட்டியவர்கள் நீங்கள்தான் என்று சொன்னவுடன் விவேகானந்தர் என்ன என்று கேட்டார். நான் ஒரு மிட்டாய் கடை வைத்திருக்கிறேன். மத்தியானம் சிறிது சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் தூங்குவேன். அப்போது என் கனவில் ராமபிரான் வந்து, என் பக்தன் காலையிலிருந்து உணவருந்தாமல் வருகிறான், அவனுக்கு உடனே உணவு தயார் செய்து கொண்டு அவனுக்கு கொண்டு கொடு என்றார். அதனால் தான் எடுத்து ஓடி வந்தேன். எனக்கு அடையாளம் காட்டியவர் நீங்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றான். அப்படியே விவேகானந்தர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த ராமனை நோக்கி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த அத்தனை பேரும் வந்து அவருடைய காலடியில் விழுந்தார்கள். நமக்கும் இந்த கதையை கேட்கும்போது ஆனந்த கண்ணீர் வடிகிறது அல்லவா நண்பர்களே. நன்றி, வணக்கம்.